மக்களை கையாளும் கலை பை ஆலன் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சு. நியூயார்க் டைம்ஸ்ல பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் தான். ஓகேவா? அதுல ஒரு சாப்டர் ரொம்ப, எல்லா சாப்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த சாப்டரோட பேர் வந்து டம்ளரின் அளவை குறையுங்கள். இதனால டம்ளரின் அளவை குறையும். அதாவது நேர்மறையாளன் ஒரு டம்ளரின் பாதி அளவு நீர் இருக்கிறது என்று, எதிர்மறையாளன் அது பாதி அளவு காலியாக இருக்கிறது என்று கருதுவான் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் சமீபத்தில் இது குறித்து ஒரு பொறியாளரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இதில் உள்ள பிரச்சனை அந்த டம்ளர் சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவை விட தேவையில்லாமல் 2 மடங்கு பெரிதாக இருக்கிறது என்று அவர் கருதினார். நான் அந்த பொறியாளரோடு ஒத்து போகிறேன். நான் அந்த டம்ளரின் அளவை சுருக்க விரும்புகிறேன். அப்படி செய்தால் அது எப்போதும் முழுவதுமாக நிரம்பிடும். நான் ஓர் எதிர்மறையாளனாகவோ அல்லது நேர்மறையாளனாகவோ இருக்க வேண்டியதில்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு வசனம் பாத்தீங்களா? அதாவது நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி கேள்விப்பட்டது வந்து ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட். அதாவது அவங்க சொன்ன மாதிரி பாதி அளவு இல்லைன்னு பாக்குறவங்க ஒரு டைப்பு, இருக்குன்னு பாக்குறவங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப ரேர் பீசஸ்ல, அதாவது ஆக்சுவலா அது இருக்க வேண்டிய அளவை விட 2 மடங்கு பெருசா இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஸோ அந்த அளவை சுருக்கணும்னு இவர் நினைச்சிட்டாரு. அப்போ வந்து இங்க நேர்மறையாளனும், அதாவது ஆப்டிமிஸ்டிக்காவோ இல்ல பெசிமிஸ்டிக்காவோ இருக்க வேண்டியது இல்லை, ஹாப்பிமிஸ்டிக்கா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றாரு சில விஷயங்கள். அதாவது பல வருடங்களுக்கு முன்பு என் சகோதரன் டேவிட் இறந்து விட்டான். அவன் உயிரோடு இருந்தபோது நாங்கள் இருவரும் சேர்ந்து திரைப்படங்களுக்கு சென்றால் எனக்கு கலவையான உணர்ச்சிகளே இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் நான் திரைப்படங்களை பார்க்க செல்கிறேன். பெரும்பாலும் நான் அதில் வெற்றி பெறுகிறேன். ஒரு திரைப்படத்திற்கு செல்வதற்கு முன்பு நான் அதை பற்றி என் நண்பர்களிடம் கேட்பேன், விமர்சனங்களை படிப்பேன். அதன் பின் அதை பார்க்கலாமா வேண்டாமா என்று நான் முடிவு செய்வேன். திகில் படங்கள் எனக்கு பிடிக்காது. ஒரு படம் என் எதிர்பார்ப்புகளில் 80% எட்டிவிட்டால் நான் அரங்கை விட்டு வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக வருவேன். 60 79% வரை இருந்தால் பரவாயில்லை. 60க்கு கீழே இருந்தால் படம் முடியும் வரை நான் அங்கிருக்க மாட்டேன். அங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு, இத்தனைக்கு இத்தனை பாயிண்ட்ஸ், இத்தனை நம்பர்லாம் வச்சிருக்காரு. ஆனா அவர் கூட போன அவர் தம்பி டேவிட் வந்து வேறு மாதிரி. நாங்கள் திரைப்பட அரங்கை விட்டு வெளியே வந்தவுடன் அவன் அப்படத்தை பற்றி ஏதாவது குற்றங்குறைகளை கூறிக்கொண்டிருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் இருப்பாங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது யாராவது ஒருத்தவங்க இப்படி பண்ணுவாங்கல்ல, அதையும் தொடர்ற. படத்தில் இசை மிகவும் குறுகிவிட்டது, எழுத்து போட்டது சரியில்லை, ஓரிடத்தில் ஒரு காட்சி எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது, நீ பார்த்தையா? அதாவது ஒரு இடத்தில் ஒரு காட்சி எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது, நீ பார்த்தையா அப்படின்னு கேட்பாங்களோ கொஸ்டின். அவனுடைய எதிர்மறையான விமர்சனங்கள் இவை ஒரு சில மட்டுமே. அதாவது அவருடைய தம்பி டேவிட் வந்து சொல்றாப்புல, டேவிட் ஒரு படத்தை பார்க்கும் போது தான் அப்படத்தை படைத்தவரை விட மேலானவன் என்று நிரூபிக்க பார்ப்பான். இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோமே, நிறைய ரிவ்யூஸ் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸே நமக்கு ஒரு 5 பேர் போனாலே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அப்படி பேசதானே செய்வார். அவர் வந்து ஆக்சுவலா அந்த படத்தை எடுத்தவரை விட மேலானவர் என்று நிரூபிக்கத்தானே பாக்குறாரு. என்ன கரெக்டா சொல்றாருப்பா. ஆனால் டேவிட்டின் விமர்சனங்கள் நான் அப்படத்தை ரசிப்பதை குறிக்கிட்டன. அது நிறைய பேருக்கு ரசிக்கணும் போறவங்களை குறிக்கிடதானே செய்யும் அவரோட விமர்சனம். அவன் ஒரு திரைப்படத்தை ரசித்ததையும் அது குறைத்தது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க வந்து இப்படி அவங்களால ரசிக்க முடியாதுல்ல, குறைகளையும் பார்த்து கொண்டான். சோ ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, இன்னொரு எக்ஸாம்பிளோட கொடுக்கிறாரு. அதாவது நீங்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒருவருடைய திருமண நிகழ்ச்சிக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அங்கு மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உங்களுடைய டம்ளரின் அளவை சுருக்கி விடுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கு வராப்ல, அந்த 2 மடங்கு பெருசா இருக்கணும் டம்ளர், அதை சுருக்கி விட சொல்றாரு. அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் ரசிக்கும் விஷயத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. எடுத்துக்காட்டாக அங்கிருக்கும் பூக்களின் மீது கவனம் செலுத்தலாம். நீங்கள் விரும்பாதவற்றை உங்கள் மனத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். அப்போது உங்கள் டம்ளர் நிறைந்திருப்பதோடு, அதாவது நம்ம டம்ளர் கதைக்கு வர, டம்ளர் நிறைந்திருப்பதோடு அதில் இருப்பவை உங்களுக்கு பிடித்தவையாகவும் இருக்கும். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாக நிகழும் பல அனுபவங்களின் தொகுப்பே. நம்மால் முடிந்தவரை அந்த அனுபவங்களை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. நிகழ்வுகள் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் அதற்கு எப்படி செயல்விடை அளிக்கிறோம் என்பதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். உங்கள் டம்ளரில் இருக்கும் நீரின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ரொம்ப கரெக்ட். உங்கள் டம்ளரின் அளவை நிர்ணயித்துக் கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. என்ன ஒரு வசனம்! நிறைய பெரிய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. சிந்திச்சு பாருங்க, லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.